மனசி ஒன்று குழந்தைய விட்டுச்சு அவருக்கு சவுண்ட் போட்டுச்சு. மக தண்ணி குடிக்கிற சம்புவில் பாருங்க எப்படி இருக்குன்னு குண்டோல் போட்டு அப்படி சிதறி போய் கிடந்தேன். அப்படி ஒன்று அந்த இடத்துல தாட்டு போட்டு ஒளிஞ்சு போகிறான். ஒரு சிறு பிள்ளையினுடைய பாடசாலை புத்தகம். எங்களுக்கு மகன் ஒரு ஆள் இல்லாமல் போட்டார். ஒரு சிறு பிள்ளை போட்டிருந்த பாட்டா தரப்பால் தான் நெஞ்சு இந்த நடந்து போய் பல்லதை நினைத்துக்கிட்டு தான் போகிறோம். பொம்பளையில ஆம்பளையில தான் கிடக்குது. எங்கே கிடக்கிட்டு இது எல்லாமே எப்படி ஒரு நிலைமையில இருக்கு. அரிசிக்கு வரண்டாலும் விழுந்து தான் வந்து அரிசி கொண்டு வரணும். நினைவேந்தல செய்கிற மட்டும்தான் தமிழருக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. நீதி கிடைக்குமான்னு கேட்டால் அது என்னிடம் பதில் இல்லை. செல்லுனுடைய பாருங்க அந்த ஒன்றுக்கு ஒன்று முட்டி முட்டி கொண்டு தானே 2 அடிச்சிருந்தது. பார்த்தா கவலை தானே. பிள்ளையில சாவை கொண்டு போட்டு இருக்கிறான். சாப்பாடு கூட வழி இல்லாமல் எல்லாரும் சிதைஞ்சு போய் இருந்த இடம் இந்த சரியாக இப்போ நாங்கள் நிற்கிற இடம் இது புதுமாத்தலன் சந்தி. இந்த புதுமாத்தலன் சந்தில இருந்து இந்த பாதையினூடாக இனி பொக்கனை அங்கால இனி முள்ளிவாய்க்கால் இப்படியான வீதிகளுக்கு நாங்கள் இனி பயணிக்க போகிறோம். அந்த பயணிக்கும் போது என்னென்ன விடயங்கள் இருக்குது, யுத்தத்துக்கு பிறகு இப்போ அந்த இடங்கள் என்ன மாதிரி மாற்றம் பெற்றிருக்கின்ற விடயத்தை தான் பார்க்க போகிறோம். முதல் காணொலியில் நாங்கள் புதுக்குடியிருப்பிலேருந்து புதுமாத்தலன் வரையிலான இடங்களை பார்த்துருப்போம். இனி இந்த புது மாத்தலன் சந்தில இருந்து பொக்கனை அங்கால முள்ளிவாய்க்கால் சம்பந்தமான விடயங்கள், மக்களோட கதைச்சு மக்களுடைய நிலைமைகள் எல்லாமே மாறி இருக்கா. இப்படியான ஒரு விடயத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த நாட்கள் மக்களுடைய வேதனைக்குரிய நாட்கள். மே 18 வரைக்கும் உள்ள ஒரு வாரங்கள் மக்களுடைய வேதனைகள் வலிகளோடு கடந்து தம்முடைய வாழ்க்கையை பயணித்த ஒரு காலங்கள். அந்த காலகட்டம் 17 வருஷத்துக்கு பிறகு என்ன மாதிரி எல்லாம் இருக்குது, இப்போ மக்கள் என்ன மாதிரி எல்லாம் இப்போ அந்த இடங்களில் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள், மக்களுடைய அந்த வாழ்க்கை மாற்றம் பெற்றிருக்கா. தொடர்ந்து இந்த காணொளியோட பார்ப்போம். இது ஃபுல்லாக இந்தியாவில் கடல் பிரதேசம், கடலுக்கு போகிற பகுதி பாருங்க. இந்தியாவில் பொக்கோன பகுதிகளும் இப்போ சில இடங்களில் வீடுகள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கு, பழைய கட்டிடங்கள் புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு பழைய கட்டிடம். அதே மாதிரி இந்த இடங்களில் புதிய வீடுகள். இந்த புறங்கள் முழுவதுமாக ஒரு வயல் பிரதேசமாக இருக்குது. இந்த வீதிகள் எல்லாமே பாருங்க இப்போ புதிதாக போடப்பட்டு கொண்டிருக்கு, ஆகக்கூடிய மாதிரி இருக்குது. ஆமா, அப்படியே கதைப்போம் இந்த மாதிரி என்ன. அம்மா இந்த இடத்துக்கு என்ன பேர் அம்மா? பொக்கனை பகுதி. ஏன் பொக்கனை? இதுக்கு அங்கால அப்படியே என்னென்ன இடம் போகுது அங்கால? அது அங்க மாத்தல பொக்கனை, அங்கால முள்ளிவாய்க்கால், அங்கால ரெட்டை வாய்க்கால், முள்ளிவாய்க்கால் அப்படி போகுது. நீங்க இந்த பொக்கனை பகுதி மாத்தளம் பகுதி. நாங்கள் மாத்தளம் பகுதியை தான் இப்போ காண்பித்து கொண்டு வந்து நாங்கள் இந்த 17 வருஷ யுத்தத்துக்கு பிறகு என்ன மாதிரி இருக்குண்டு. இப்போ இந்த பகுதி என்ன மாதிரி இப்போ பொக்கனை பகுதியெல்லாம் இப்போ என்ன நிலைமையில இருக்குது? ரோட்டு இப்பதான் போட்டவியல். இப்போ 17 வருஷத்துக்கு பிறகு இப்பதான் போடணும். முந்தையது ரோட்டா வீதியா இருந்தது, மெயின் வீதியா தான் இருந்தது. கிரவெல்லாம் முதல் இருந்தது, பல்லாம்புட்டிமா முழுவதுமாக கிரவல. இப்பதான் ரோட்டு போடுகணும். மழை நேரங்களில் இந்த காலத்தில் மண் ரோடு பயணம் கொஞ்சம் கஷ்டம் தான். பயணம் அதோட வெள்ளம் பெறும். இந்த இதுவும் தொடுக்குற கடலும் இதுவும், அதனால வெள்ளம் கூட நிற்கும். அதான் இப்போ நாங்கள் வெறம்பு இதை கட்டிக்கணும் போலடாக்கு. இந்த இறுதி காலப்பகுதியில் நீங்கள் மாத்தளன் பிரதேசங்கள் எல்லாம் இருந்தீங்களா? மாத்தளன்ல இருந்து இப்போ இந்த இடக்காடு வந்து அதில் ஒரு சேர்ச் ஒன்று இருந்தது, அதான் இருக்குது அடக்கலம் மாதா கோயில் அங்கே. அது மெயின் சேர்ச்சு. அதுக்கு அடுத்தது ஒரு அந்தோனியார் கோயில் கடற்கரையில், அதெல்லாம் நாங்கள் நாங்கள் மற்ற சகாய மாதா கோயில். அந்த யுத்த காலத்தில் அந்த பிரதேசங்கள் எப்படி இருந்தது? ஞான சண்டை தான், தலை நிமித்தையில் தான்
நீங்களும் யுத்தத்தில் ஓ கஷ்டப்பட்டுதான் இதான் நாங்கள் ஒரு அக்காட மகன் பிள்ளை மனசி கொண்டு குழந்தைய விட்டுச்சு அவருக்கு ரவுண்ட்ஸ் போட்டு சேர்த்து இப்போ இந்த இடங்கள் இதே மாதிரி இருந்ததா ஏதாவது பெரிய மாற்றம் இருக்கா இல்லை முன்னேற்றம் இருக்கா இல்லை இல்லை இப்படியே இருந்த மாதிரியே வேணும் முன்னேற்றம் மட்டும் இல்லை மாத்தலை பங்காளியெல்லாம் போய் பார்ப்பீங்க இருந்த மாதிரி தான் இருக்குது இப்போ தான் நாங்கள் கொண்டு வீடுகள் திருத்தி கட்டி தண்டிக்கணும். அந்த அடக்கலாம் மாதா கோயில் எல்லாம் மக்கள் அந்த கடப்பிறப்புல எல்லாம் இருந்தது அது முதல் சுனாமிக்கு முன்னுக்கு இருந்தவியல் இப்போ இல்லை இந்த யுத்தத்துக்கே இல்லை யுத்தத்துக்கு எல்லாம் இரணப்பாலையில் தான் இரணப்பாலைக்காரர்கிட்ட காணி தான் அது நாங்கள் இடம்பெயர்ந்து வந்தோம் நாங்கள் முல்லைத்தீவிலேருந்து இடம்பெயர்ந்து வந்து அப்புறம் இங்கே சுனாமி வீட்டுக்கு காணிகள் எடுத்து இந்த வீடு கட்டினாங்களே இப்போ இங்கே போய் அப்போ நீங்கள் யுத்தம் முடிவடைந்த பிறகு இந்த இடத்துல இருந்து எங்கே இடம்பெயர்ந்து போனீங்க இங்கேருந்து இடக்கால்லேருந்து யாழ் மாவட்டம் கடலால் போனாங்க அப்போ ஃபுல்லாக 4ஆம் மாதம் 20ஆம் தேதி போனாங்க 6ஆம் மாதம் 4ஆம் மாதம் 4ஆம் மாதமே நீங்கள் போயிட்டீங்க நாங்கள் இந்த சால்ஸ் மண்டபத்தில் இருந்தானே அதுக்கு வண்டு உடைக்கவே நாங்கள் கடலால் போயிட்டோம் வண்டு உடைச்சுட்டா மாமி உடைச்சு உள்ள ஏறிட்டான் அதோட வெள்ளங்கள்ல போனதுதான் செல்விழத்தான் வெள்ளத்துல போயிட்டு அப்போ அந்த இடத்துல மக்கள் பட்ட துன்பங்கள் சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க என்னென்ன கஷ்டங்கள் கஷ்டம் என்ன சரியா பட்டாதான் சாக கொடுத்ததும் சாப்பாடுக்கெல்லாம் கஞ்சி தான் இப்ப ஊத்தினுமே கஞ்சி அந்த கஞ்சி தான் குடிச்சு போனாங்க அவ்வளவு கஷ்டம்தான். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ 5ஆம் மாதம் இந்த 18ஆம் தேதியோட இறுதி யுத்தம் அப்படியா முடியுது. அதுக்கு நாங்கள் அம்புடையில நீங்கள் அதுக்கு முதல்ல 4ஆம் மாதமே போயிட்டீங்க. அப்போ அந்த காலப்பகுதியில எல்லாம் உங்களை ஓரளவு பாதுகாப்பாக போயிட்டீங்க. பாதுகாப்பில் நிலத்து வங்கர் கிண்டி வச்சு தகரங்களை சாத்தி அதுகளுக்கு இருந்து தான் போனது ஒரு மாதிரி போய் சேர்ந்துட்டோம் ஒரு பிரச்சனையும் இல்லாமல். இப்போ அந்த நாட்கள் இப்போ இந்த நாட்கள் தான் இதே மாதம் வருஷங்கள் மாறி போயிட்டு ஆனால் இதே மாதம் தான் இப்போ வருது கடைசி இதுக்கு போருக்கு 18 கஞ்சியல் கொடுப்பினோம் அதுக்காக நியாயமா பேர் செத்தது. அப்போ இந்த இடத்துல இப்போ நடந்து போக எப்படி இருக்குங்க? இப்போ நடந்து போய்க்க பலதை நினைச்சுக்கிட்டு தான் போகிறோம். இது இவ்விடமெல்லாம் நடந்து வரையில அங்கேருந்து ரவுண்ட்ஸ் அடிப்பாங்க செல் அடிப்பினோம் நாங்கள் விழுந்து அரிசிக்கு வரண்டாலும் விழுந்து தான் வந்து அரிசி கொண்டு போகணும் பயத்தில் தான் வழியில் கூட்டிக்கொண்டு போகிறேன் அவையிலெல்லாம் வீடுகள் வங்கர்களுக்கு நாங்கள்லாம் வந்து வேண்டுறோம் செத்தா சாறதில் அடி வந்து வேண்டுறோம். வழியில் போனால் குடும்பத்துலேருந்து ஒரு ஆள் வழியில் போனால் திரும்பி வாரது பெரிய விடையா வரையில அது சில நேரம் செத்து தான் போங்கள் ரவுண்ட்ஸ் பட்டன் அப்படித்தான் அடிக்கிறோம். இவங்க வியலம் அடிப்பினோம் அவியலம் அடிப்பினா நடுவில் செனம். அப்போ அந்த கதையில கொஞ்சம் பிள்ளைகளுக்கு சொல்கிறீங்களா அப்படி என்ன எல்லாம் எனக்கு கொஞ்சம் வளர்ந்தாக்கலானே 4 பேரும். அப்போ அவைகளுக்கு தெரியும் 2 பேர் தான் 2 பேருக்கும் வளர்ந்து திருமணம் முடிச்சிட்டு நம்ம மகன் முடிக்கல மகனை இயக்கம் கொண்டு போகணும். பேர பிள்ளைகளுக்கு சொல்லுவோம் பேர பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி தெரியும் அவைக்கு தெரியும். நாங்கள் ஒரே சொல்கிறோம் நாங்கள் வட்ட துன்பம் இப்போ நீங்கள் வர்றே இல்லையான்னு வரலாறுகளை நாங்கள் அடுத்த கட்ட தலைமுறையோட நிப்பாட்டக்கூடாது போகணும். அப்போ பெரிய முன்னேற்றங்கள் இல்லை எங்களுக்கு இடத்து இந்த புதுமாத்தலம் பகுதியெல்லாம் இப்போவும் அந்த பழைய இடிபாட்டு கட்டிடங்கள் யுத்த கட்டிடங்கள் இருக்குது. இப்போ இருக்குது இந்த என்னடா அந்த சிலதுகளுக்கு வீடுகளை இந்தியாவில் கொடுக்கல அந்த உப்பு பிரதேசங்கள்லாம் ஆற்றுல தண்ணிகள் நிற்க கொண்டு கொடுக்கல வேறு வருடங்களில் வீடு கட்டி இருக்கணும் பழைய கட்டிடங்கள்லாம் அப்படியே இருக்குதான். இப்போ இந்த பிரதேசத்தில் தொழில் வாய்ப்புகள் என்ன மக்கள் தொழில் தான் இல்லை முந்தி சின்ன கண்ணூர்றது அதை நிப்பாட்டிட்டினா. அப்போ அதால் தான் நாங்களெல்லாம் எனக்கெல்லாம் மனுஷன் இல்லை அதில் மீன் பொறுக்கித்தான் தட்டி பொறுக்கித்தான் நாங்கள் கொஞ்சம் பொம்பளையெல்லாம் சீவிக்கிறது. இப்போ அதே நிப்பாட்டினோன்னா இந்த ஆற்றுக்கு தான் போடுறோம் நாங்கள் இறால் தடவை அதுலேயும் இப்போ தண்ணி முட்டி இறாலும் இல்லை முடிஞ்சது அது நெடுகளும் இருக்காது இறால் கடற்கரை தான் போகிறது தொழில்களும் இல்லை போட்டுகளுக்கும் தொழில் இல்லை கஷ்டம்தான். இல்லாதவர்கள் கஷ்டப்படுகிறோம் வெளிநாட்டு உதவி உள்ளவர்கள் வசதியாக இருக்குதுகள் இல்லாத நாங்கள் இல்லாமல் தான் இப்பயும் கஷ்டம்தான். அப்போ இங்கிருந்து கடை வசதிகள் ஏதாவது டவுனுக்கு போகிறேன்டா ஒரு பஸ் தான் குடியிருப்பு போகிறேன்டா ஒரு பஸ் தான் 8:30 பஸ் தான் வரும். அந்த பஸ்ஸில் போனால் திரும்பி வரையக்க நடதான் காசு உள்ளவையல் ஆட்டோவில் வருவினா மோட்டர் சைக்கிள் உள்ளவையல் மோட்டர் சைக்கிளில் வருவினா நாங்கள் போனால் நடதான் பகலுங்க ஜேபிட்ட போயிட்டு பொக்கனையை போயிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கிறோம். மாத்தலன் அங்கே போகணும் மாத்தலன் பொங்கல் நாங்கள் நிற்கிற இந்த இடம் பொக்கனை இது மாத்தல் இது மாத்தலன் பொக்கனைக்கு இந்த கொஞ்சம் அங்கால போகணும்னா பொக்கல் இதுலேருந்து அப்படியே டிசைன் மாத்தலன் டிசைன் தான் அப்படியே ஃபுல்லாக அம்பளம் பொக்கனை மாத்தலன் டிசைன் தான் பெரோரை பெட்டு. அப்போ நீங்கள் ரீதித்தத்துக்கு இங்கால போயில முள்ளிவாக்கல் எல்லாம் போயில நாங்கள் மாத்தலனுடைய அம்பளம் பொக்கனையோடய திரும்பிட்டோம். இடம் காட்டு போயிருந்து நாங்கள் அதில் ஒரு கோயில் இருக்கு அந்தோனியார் கோயில் அதுக்குள்ள தான் இருந்து நாங்கள் கடற்கரை வரும் வண்டி அப்படியே அதாலே போட்டு வைக்கண்டா அப்படியே போயிட்டு சரி. நான் தொடர்ச்சியாக இந்த இடங்களில் பற்றி இந்த இடம் சம்பந்தமாக ஒரு அம்மாவோட கதைச்சு அப்படியாக நான் இப்போ கொப்பனை பகுதியை நோக்கி இருக்கிற இடங்களையும் உங்களுக்கு காண்பித்து கொண்டு போகிறேன். இப்போ பாருங்கள் எப்படி இந்த இடங்களெல்லாம் இருக்காங்க.
எங்களுக்கு இந்த இடத்த பார்க்கும்போது அவருடைய வழிகளை உணரக்கூடிய மாதிரியான ஒரு நிலம் இருக்குது. ஏன்னா நாங்கள் அந்த வரலாற்றை இப்படி கேட்டு தெரிந்து கொள்ளும் போது அவர்களுடைய வழிகளை எங்களோட பகிர்ந்து கொள்ளும் போது உண்மையாகவே அது பார்க்க அவ்வளவு கவலையாக இருக்குது. ஆனால் அத்தோட இந்த வழிகளை இந்த இடத்துல இந்த மண்ணில் இருந்து அனுமதித்தவர்கள் சொல்லும் போது மிகவும் கவலையாக இருக்கு. இந்த இடத்துல மக்கள் இப்போ பயணிக்கிறாங்க. யுத்த காலங்கள்ல இந்த இடத்துல இருந்து ஓடி போயிருப்பாங்க. தங்களோட உயிரை எப்படியாவது காப்பாற்றி சொல்லணும், எப்படியாவது இந்த இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு பாதுகாப்பாக போய் சேரணும்ன்ற ஒரு பயத்திலேயே போயிருப்பாங்க. அப்படியாக பயணப்படும் இந்த இடங்களை பார்க்கணும் என்ன மாதிரி இருக்குன்னு. இப்போ இதில் ஒரு பாடசாலை ஒன்று இருக்குது. முதல் இந்த பாடசாலை இருந்ததா இல்லையா தெரியாது. அம்பலவன் கொக்கனை மகா வித்தியாலயம். கடற்கரையை போதாக்கும் என்ன சரியாக இப்போ நாங்கள் கொக்கன பகுதியில் நிற்கிறோம். கொக்கன பகுதி இந்த யுத்தத்துக்கு பிறகு என்ன மாதிரி எல்லாம் இருந்தது இப்படியான தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். மரத்தை பாருங்க எரிஞ்ச வழி இருக்குது. அம்மா ஒரு ஆள் நிற்கிறார். ஆமா இது எங்க போகுதம்மா? முழங்கல போய் இந்த கோயிலுக்கு முன்பக்கத்தால போய் இப்படியே வலிய மடம் போகும். வலிய மடத்தால் அப்படியே போய் முல்லைத்தீவு. இப்போ இப்போ நாங்கள் நிற்கிற இடம் இல்லைம்மா, அம்பலவன் பொக்கனை. இது அம்பலவன் பொக்கனை. இது இங்கேருந்து எவ்வளோ தூரம் இந்த பிரதேசம் இருக்குது? இது இந்த பொக்கனை பிரதேசம் பொக்கனை இஞ்சாலையும் எல்லாம் பொக்கனை தான். இந்த மாத்தலன் சந்தியில இருந்து இஞ்சாலையெல்லாம் பொக்கனை. இந்த இடத்த பொக்கனை என்ன சொல்கிறேன்? ஓ அம்பலவன் பொக்கனை. பொக்கனை இந்த கடற்பிரதேசங்கள் எல்லாம் மீன்பிடி தொழிலும் கிடக்குதா? இதில் இல்லை, இதில் 1-2 போட்டுட்டா அதில் அந்த துறையில் போய் நிற்கணும். இந்த யுத்த காலங்களுக்கு முதல் யுத்தத்துக்கு முதல் இது நடந்தது. அதுக்கு பிறகு விடுவேன். நீங்களும் இந்த யுத்த காலங்களில் இருந்தீங்களா? இந்த பிரதேசங்களெல்லாம் மக்கள் இந்த கடைசி யுத்தங்களுக்கு இருந்தவையாக? ஓ கடைசியில் இங்கே தான் நிறைய பேர் இருந்தவே. அந்த காலத்து கதையெல்லாம் உங்களுக்கு சொல்லுவீங்களா? நான் சொல்ல மாட்டேன். நாங்களும் கடைசி நேரத்தில் முள்ளிவாய்க்காலில் போயிருந்து தான் பேந்தாங்கால பட்டுவாலுக்கு போய் போனாங்க. போய் பேந்த எப்போ இங்கே வந்தது? திரும்ப இங்கே வந்து 2012 2ஆம் மாதம். ஓ 12 2ஆம் மாதம். ஓ மீள் குடியேற்றம் கடைசி நேரம் தானே இங்கே விட்டவங்க. முல்லைத்தீவெல்லாம் விட்டுட்டாங்க முன்னுக்கே. இங்கே கடைசி நேரம் தான் விட்டவங்க. இப்போ இந்த இடங்கள்ல இருக்கா இதை வேற ஏதாவது முந்தி இருந்த கட்டடங்கள் அப்படி இந்த சைடு இருக்கா? இல்லை, கட்டடம் கட்டி ஒரு தரம் இருக்கே இல்லை. எல்லாரும் இந்த தரப்பாளால 2 போட்டு தான் இருந்தவியல். கட்டடம் கட்டி ஒரு தரம். மீள் குடியேற்றம் செஞ்சு வரைக்கும் இந்த ஊரெல்லாம் எப்படி இருந்தது? நீங்கள் வரையக்குள்ள இந்த இடங்கள் விரைக்குள்ள கூடுதலாக வீடுகள் ஒன்றும் இல்லைத்தானே, எல்லாம் யுத்தத்தாலே. ஆனால் எங்கட வீடு அப்படியே இருந்தது. இது பழைய வீடா? ஓ அது பழைய வீடு. இது அம்மா யுத்தத்துக்கு முதல்ல தாக்குதலால எல்லாம் பாதிக்கப்படவில்லை. ஒன்றும் பாதிக்கப்படவில்லையா. முன்னுக்கு சீட்டு போட்டிருந்த நாங்கள்
அந்த சீட்டை மட்டும் ராணுவம் கலட்டி போட்டுது. மற்றும்படி கதவெல்லாம் அப்படியே இருந்தது. இந்த ஓடும் அந்த பழைய ஓடும். ஓ, பழைய ஓடு தான். முகட்டோட கலட்டி போட்டுனோம். முகட்டோடு எல்லாத்தையும் கலட்டி போட்டுனோம். இப்போ நாங்கள் முகட்டோடு வந்த உடனே முள்ளுக்கு தண்ணி வருந்தானே, அப்போ முகட்டோடு நாங்களும் தானே வந்து போட்டோம். நாங்கள் சீட்டும் முன்னுக்கு ஃபுல்லாக கலட்டி போட்டோம். சீட்டும் லெவல் சீட்டை விட்டுட்டு மேல் சீட்டை மட்டும் கலட்டி எடுத்துருக்கணும். நாங்கள் பண்ணி சீட்டை எடுத்து போட்டுட்டோம். இப்படி கிணறு வீடு கண்ட இலப்பாடு இப்படி தானே கூடுதலாக வீடுகள் இல்லை தானே. இந்த மீள் குடியேற்றத்துக்கு பிறகு தானே இந்த வீடுகள் எல்லாம் கொடுத்தது. மீள் குடியேற்றத்துக்கு பிறகு தான் இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கல இந்த இடத்துல மக்கள் எப்படியான கஷ்டங்கள் அது அது எங்கள் ஆற்று ஒன்றுக்கு ஒன்று முட்டி கொண்டு தானே ரெண்டு அடிச்சிருந்தது. இந்த நாங்கள் இந்த கடற்பரப்புலையுமா கடற்கரையோரமே இருந்ததுகள். நல்ல கரையோரத்திலே இருந்ததுகள். இதில் பிள்ளையா கோயில் இருக்குது. அப்பட முழுக்க நிறைய ஜனம் ஜாலியிலான் செல்லடிக்க சாகுறதும் செல்வந்து பட்டால் சாகுறதானே ஆக்கள் நிறைய செத்ததுந்தான். நீங்களும் இப்படி அதுக்கெல்லாம் பயணம் செஞ்சீங்க? நாங்கள் கடைசி நேரத்தில் போட்டால போய் முள்ளி வாய்க்காலில் கறியை விட்டு முள்ளி வாய்க்காலில் நின்று முள்ளி வாய்க்காலில் 14ஆம் தேதி சனங்கள் போகுதுகள் சனங்களோட கூடி நந்திக்கடல் ஆற்றுக்கால போய் பட்டுவாலுக்கு மிதந்த நாங்கள். இராணுவம் பட்டுவாலுக்கு இராணுவம் கரையில் அந்த வயல்வெளியில் நின்றது. அப்போ எடுத்து எங்களை 15ஆம் தேதி கொண்டு போய் முகாமுக்கு விட்டுட்டாங்க. அந்த ஆற்றுக்கால போனோன்றீங்கள் தண்ணி காலம் நடந்தால் போனது நடக்கல. தெற்பத்தில் அவன் அங்கே தண்டை சென்றிலிருந்து இங்கே ஆக்கள் நிற்கிற பக்கம் கயிறு கட்டி விட்டவன் அந்த கயிற்றை பிடிச்சி இழுத்து போய் நீங்கள் இந்த கதையில சொல்லுங்க. இப்போ ஒரு சின்ன சிரிப்போட சொல்றீங்க. சின்ன ஒரு சிரிப்போ நான் சொன்னால் அழுக வரும். ஆனால் சிரித்து கொண்டு சொல்றேன். அந்த சிரிப்புக்கு பின்னால நிறைய எங்களுக்கு மகன் ஒரு ஆள் இல்லாமல் போட்டார் அந்த இதுக்குள்ள. அப்போ அப்படியே போய் வந்துட்டோம். இப்போ இருக்கிறோம். செட்டியாய் அனுபவிச்சு தான் போனேன் நாங்கள். இந்த கிராமத்தில் இப்போ என்னென்ன தொழில்கள் செய்கிற மக்கள்? தொழில் என்ன கடல் தொழில் போகிறோம். இப்போ கடல் தொழிலும் இல்லை பெருசாய். வெள்ளாண்மை செய்கிறவே தானே. வயல் விதைக்கிறோம். இப்போ கிராமம் கொஞ்சம் முன்னேற்றமா? பிரச்சனை இல்லை. இந்த வந்த பிறகு கூடுதலாகி பிரச்சனை இல்லாமல் தான் இருக்கணும். இந்த முறை தான் அந்த தொழில் கொஞ்சம் கஷ்டமாக கிடக்குது. சரிம்மா, நன்றி எங்களுக்கு இந்த கதையில சொன்னது. இப்போ அந்த பிள்ளையார் கோயில் இருக்கா இதில் பெருசா இப்போ மீள் குடியேற்றத்துக்கு பிறகு நிறைய வேலியல் செய்து மதில் எல்லாம் கட்டிடத்தோட இதால போய் திரும்பினா இதில் போய் திரும்ப பிள்ளையார் கோயில் ஆலடி பிள்ளையார் கோயில் அந்தோனியார் கோயில் ஆலடி பிள்ளையார் கோயில் அடிக்கால போய்த்தான் அங்கே அந்தோனியார் கோயில் அடியோ. இந்த பொக்கனேர் கோயில் அது இதுக்குள்ள இந்த இடக்காட்டுக்குள்ளதான் ஒரு கோயில். அது எவ்வளவு போகணும்? அது கொஞ்சம் அதில் போக அந்த தொழில்கள் துறா கிடக்குது. அதை தாண்டி அங்கால தான் அந்த கோயில் கிடக்குது. அது நான் போகணும். நாங்கள் அந்த என்ன சந்தில நெஞ்சில் வந்துட்டோம். அது காட்டணும். அந்த கோயில் போங்க. இதால போக நேர நீங்கள் இந்த திரும்ப தேவையிலே அந்த கோயில் அடிக்கு தான் திரும்பும். மற்றதாங்கால அந்த கோயிலடியில எல்லாம் மக்கள் இருந்தவே இல்லை. நிறைய பொக்கனே இந்த ஏரியாவுக்குள்ள தம்பி இருக்காத இடம் என்றால் ஒன்றும் இல்லையா ஆக்கள். உங்களால நிறைய இடம் பெந்து வந்த ஆக்கள் தானே தேசத்துல இருந்து. அப்போ அவைகள் இஞ்சானே இருக்கணும். அப்போ எல்லாரும் இஞ்சானே இருந்தவர்கள் நிறைய ஜனம். அப்படியாக இந்த பொக்கன பகுதியில் இருக்கிற ஒரு அம்மாவோட கதைச்சிருப்போம். அம்மா கதைக்கு ஒரு வார்த்தை சொன்னோம். அம்மா இந்த இடத்துல இருந்து போகைக்கு எப்படி தன்னை வீடு இருந்ததோ அதே மாதிரியே வீடு இருக்கு. அந்த வீட்டில் தான் இப்போ மீள்குடியேற்றம் 2012ஆம் ஆண்டு வந்து இங்கே வசித்து கொண்டிருக்க அந்த விடயத்தை சொன்னாங்க. அதோட இந்த பொக்கனம் பகுதியில் இருக்கிற மக்களுக்கும் ஒரு அடைக்கலம் கொடுத்த ஒரு ஆலயம், ஒரு அந்தோனியார் ஆலயம். மக்கள் கூடுதலாக அந்த காலகட்டத்தில் தங்கி இருந்தது கோயில்கள், ஆலயங்கள், பாடசாலைகள் அப்படியான ஒரு இடத்துல தான் தங்கி இருந்தவர்கள். அந்த வகையில் இதில் ஒரு ஆலயம் ஒன்று இருக்கும். அந்த நேரங்களில் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்ததும் அந்த ஒரு ஆலயம் தான். கூடுதலாக அந்த ஆலயத்தில் தான் மக்கள் போய் தங்கி இருந்தவங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த ஆலயத்தையும் பார்ப்போம். அந்த ஆலயம் தற்பொழுது என்ன மாதிரியான ஒரு நிலைமையில இருக்குது பாருங்க. இப்போ இந்த இடத்தை பாருங்க, ஒரு வழி, எந்த ஒரு பெரிய அளவான முன்னேற்றங்கள் இல்லை. பார்ப்பதற்கு ஒரு இப்படியான ஒரு வீட்டில் தான் இப்போவும் மக்கள் வசித்து கொண்டிருக்காங்க. பாருங்க எப்படி இருக்காங்க அந்த இடம். இப்போவும் இப்படித்தான் வசித்து கொண்டிருக்காங்க. எந்த ஒரு வீடை சுற்றி எந்த ஒரு வேலிகளோ முள்வேலிகளோ பாதுகாப்பு மதில்களோ எதுவுமே இல்லை. நீங்க பார்க்கலாம் எப்படி இருக்குண்டு.
அப்படியான இடத்துல மக்கள் இருக்கிறாங்க இப்போ. அப்படியாக அந்த ஆலயம் இந்த பகுதியில தான் இருக்கு. நாங்களுக்கு இதோட கடல் போற பகுதி நீங்க பார்க்கலாம். பள்ளம் இல்ல மறக்க முடியாத வலிகள் வேதனைகள் அடங்கிய ஒரு இடம் இந்த இடம். பொக்கன பகுதி, புது மாத்தளன் பகுதி அப்படியான இடங்கள் பெரிய ஒரு வலிகள் கொண்ட இடம். கோயில் வந்துட்டோமா? நாங்க கடற்கரை பகுதியை நோக்கி போறோம். அப்படியாக நாங்கள் இந்த பக்கம் கடற்கரை பகுதியில் நிற்கிறோம். ஒரு ஐயா ஒரு ஆள் நிற்கிறார். நிறைய போட் எல்லாம் நிற்குது. ஐயாவோட கதைப்போம் என்ன? வணக்கம். வணக்கம். இப்போ நாங்கள் நிற்கிற இந்த கடல் பிரதேசம் எந்த பிரதேசம்? அம்பலம் பக்கம் முள்ளி வாய்க்கால் முள்ளத்தி உள்ளது அந்த பகுதியில். இப்போ இங்கே தொழில்கள் என்ன நடக்குது? தொழில்கள் இப்போ சத்தியான ஜாதி. இப்போ தையிலேருந்து இங்கே தொழிலே இல்லை. அந்த போட்டெல்லாம் சும்மா இழுத்து வச்சுட்டு இருக்கிறோம் இருக்கிறீங்க. இப்போ நாங்கள் முக்கியமாக வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த இறுதி யுத்த கால பகுதியில் நடந்த இடங்களில் முக்கியமான ஒரு பிரதேசமாக இந்த பொக்கனை பிரதேசம் இருக்குது. நாங்கள் எங்களை அப்படி மாற்றலை அப்படி காட்டிக்கொண்டு வந்து நாங்கள் அந்த நாட்களில் இந்த இடங்களில் என்ன மாதிரியான விடயங்கள் நடந்தது, அது சம்மந்தமான உங்களுடைய ஏதாவது? யுத்த டைமில் எல்லோரும் காயப்படுறதானே அப்படியே கிடக்குறாங்க. கொண்டு ஆஸ்பத்திரியில் கொடுவோம், மருந்தும் கட்ட மாட்டாங்க, ஒன்றும் கட்ட மாட்டாங்க. அப்படியே இருந்து நாங்கள் கடவை போனோம் அங்கேருந்து. இப்போ இந்த கடற்கரை பிரதேசங்களில் மக்கள் முழுசனம் இது காண்டு அந்த காலத்து ஏதாவது கூட மறக்க முடியாத சம்பவங்கள்? இல்லாத மரம் சண்டையை பார்க்க தான் மனுஷன் தலை சுற்றினது. எங்கள் ஒரு இடம் பலி கிடையாது, கறி ஒன்றும் பார்க்க இயலாது, தொழிலும் இல்லை. என்ன அந்த நேரம் போட்டெல்லாம் கிடக்கிற ஒரு போட்டும் இருக்காது. எல்லாத்தையும் கொண்டு இயக்கம் கொண்டு போகும். ஏன்னா நாங்கள் இந்தியா போடுவோம்னு சொல்லி எல்லாம் கொண்டு போவாங்க. அதால் நாங்கள் தொழிலும் இல்லை. இப்போ நாங்கள் நிற்கிற இந்த பிரதேசங்களில் அந்த நேரத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடைபெற்றாங்க யுத்த கால பகுதியில்? எல்லா இடம் சண்டைகள் எல்லாம் நடந்த எல்லா இடம் அங்காலம்படி வர இங்கே இருந்தபடி போகுமே நடுவுக்கு இருந்தால் தான் பங்கு இருக்கு. இந்த பகுதிகள் எல்லாமே இதெல்லாம் இதெல்லாம் பங்கு இருக்குல்ல? நீங்கள் முடிச்சனம் இங்கே இருந்தது கடைசியா அந்த இதில் தான் கேட்குறோம். மக்களுக்கு என்ன மாதிரியான துன்பமான சம்பவங்கள் நடந்ததா? இல்லை ஒன்று நடக்கிறான சாப்பாடுகள் வழி இல்லை. அப்படியே கடந்து இழுபாட்டு தான் கடைசியாக எல்லா கட்டத்தில் ஓடுறோம். அவர் வர போகிறான்னு சொல்கிறான் விழுகிறான்ல போகிறவன் போய் சேர வேண்டிய. எப்படி நீங்கள் போய் சேர்ந்தீங்க? ஆமிகிட்ட போய் சேர்ந்த மாட்டேங்க. எந்த பகுதியில்? இந்த காட்டுக்குள்ளால போகணும். இடத்தாலே இத்தனை மக்கள் இந்த பிரதேசங்கள் இருந்திருக்கு? இதுக்குள்ள எப்படியும் 12-13 லட்சத்துக்கு சேனம் கூட இருக்க இடம் இல்லை. இது வழியே அப்படி டொய்லெட் ஒன்றும் இல்லை, இருக்க வழி இல்லை. சனத்துக்கு இருந்து கொட்டில் போட்டு இருக்கிறதுக்கு கூட வழி இல்லை. வெள்ளை தரப்பட கண்டா அடிக்கிறாங்க. என்ன செய்கிறது? எல்லாத்தையும் இப்போ நீங்கள் மக்கள் இந்த பகுதியில் ஒன்று கூடுறதுக்கான காரணம் என்ன? இப்போ அந்த சமயம் இந்த பகுதிகளில் நிறைய பேர் ஒன்று கூடுறதுக்கான காரணம் என்ன? எல்லாம் அங்கேருந்து அடித்து கலைச்சொண்டு வந்துட்டாங்க. இது பாதுகாக்கப்பட்ட பிரதேசங்களான மறைக்கப்பட்டது மக்கள் இந்த இடத்துல. இந்த அப்போ சனமுழுக்கு இங்கே வந்துட்டு முழு சனம் இதுக்குள்ளான் முடியாய்க்கால் பட்டு வாழ்க்கை இங்கே மாத்திரம் இருந்தது சனம். நீங்கள் யுத்தத்துக்கு முதல் இந்த இடங்களில் தொழில் செய்யல இப்போ அணில வராங்கள் அப்படி ஒரு நல்லா இருந்தது அந்த நேரம். தொழிலாம் செஞ்சு இப்போ யுத்தத்துக்கு பின்னர் இப்போ தொழில் வாய்ப்புகள் விட்டு தொழிலும் செய்யலாம். அதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? என்னென்று தெரியல. இந்த மீனெல்லாம் அழிஞ்சிட்டு நம்ம இந்தியன் ட்ரோலர் வந்து இந்த கரைக்கு வந்து எடுத்து கொண்டு போகிறான். அப்போ உள்ள மீன் கொஞ்சம் அழிஞ்சு கொண்டு போகிறான். அவன் வந்து சின்ன மீன்களை பிடிச்சோன்னா எங்களுக்கு தொழில் போக மீன். இப்போ இந்த இடத்துல தொழிலாளர்களை பார்க்குறது சரியான குறைவாக இருக்குது. தொழில் செய்கிறது குறைஞ்சிட்டு. ஆனால் முந்தைய காலங்களில் நிறைய பேர் காலம் என்ன தொழில் நடந்து
போனால் பயந்து பயந்து போனாலும் மீன் தான். நெய்க்கு பயத்தில் அதுக்கு பயத்தில் போகிறானே போனாலும் கொஞ்சம் பயந்தான். பயந்து பயந்த கரை வழியே தானே மீனும். அப்போ உயிரை ஓடணுன்ற அவசியம் இல்லை. கிட்டவே இப்போ எத்தனை மைல் கிலோமீட்டருக்கு அங்கால போனாலும் ஒரு மீன் இல்லை. உண்மைதான் இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் தனியாக இருந்தீங்க, வரையக்கு தனியாக இருந்தீங்க. அப்போ அந்த கால ஞாபகங்கள் யுத்த கால ஞாபகங்கள் வரையில வந்து நினைக்கிறேன் அதுகள் ஒன்று அப்படி இடிவு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த இந்த மண்பாடுகள் எல்லாம் மக்கள் இருந்த இடங்கள்ல முழுக்காங்க உடுப்புகள் பங்கர்கள் எல்லாம் கிடக்கு. எதுக்குள்ள இருக்காங்க? பங்கர்கள் உடுப்புகள் எல்லாம் கிடக்குது வழியில். இப்பவும் இருக்கா? எல்லாம் கிடக்கு. காட்டுங்களா இருக்கு ஐயா, ஹெல்மெட் இருக்குன்னு தானே என்ன? இப்போ அப்படியாக இந்த இடத்துல சம்மந்தமான விடயங்களை இந்த ஐயாவோட கதைச்சு நாங்கள் தெரிஞ்சு கொண்டாங்க. இப்போ இந்த இடங்கள்ல இந்த பழைய உடுப்புகள் பங்கர் எல்லாமே இப்போவும் இந்த இடத்துல இருக்குதான். சரி, அப்புறம் ஐயாவோட போய் அந்த விடயம் என்ன மாதிரி இருக்குன்றதையும் பார்ப்போம். இந்த இடங்களில் பாருங்கள், அந்த 17 வருஷத்துக்கு முதல் பயன்படுத்திய இந்த இடங்களில் பயன்படுத்திய கோப்பைகள், செம்புகள், சட்டிபானைகள் எல்லாமே கிடக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். இஞ்சி இதெல்லாம் அந்த யுத்தத்துக்கு முதல் பயன்படுத்தின தட்டுகள். இஞ்சி செம்பு, இந்த இடத்துல இந்த செம்புகள் வச்சு தான் நாங்கள் தண்ணி குடிச்சிருப்பாங்க, கஞ்சி குடிச்சிருப்பாங்க. அந்த பழைய இதெல்லாம் இப்போவும் கிடக்குது. பழைய செம்புகள் எல்லாமே இப்போவும் கிடக்குது. அப்படியாக இந்த இடங்களில் மக்கள் பாவிச்ச பழைய பாட்டா, பழைய உடுப்பு எல்லாம் இப்போவும் கிடக்கு. என்ன எஞ்சி பேக்கெல்லாம் கிடக்கு ஐயா. பேக்கை பாருங்க, இஞ்சி பள்ளிக்க பிள்ளைன்ற பேக், இஞ்சி சீட் முழுக்க மக்கள் பயன்படுத்தி எஞ்சி பழைய கால உடுப்புகள் அவ்வளவும் இப்போவும் இருக்குது. அதான் எல்லாமே பழைய கால ஜோக் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க. எல்லாம் கடலால் அடிச்சு கொண்டு வந்த வந்து இதெல்லாம் பங்கர் தான். எது இதெல்லாம் பங்கர் இதுதானே இப்போ மூடுபட்டுது. இதெல்லாம் மூடுபட்டு அது பங்கர். இதெல்லாம் பங்கரா இருந்ததா முழுவதுமாக மூடப்பட்டிருக்குது. மணல் பிரதேசங்கள் எல்லாம், பிரதேசங்கள் எல்லாமே அதிகளவான பங்கர்களும் மக்கள் அமைச்சு அந்த இது பங்கர் அது பங்கர். பாருங்க எப்படிஞ்சு இடத்துல எவ்வளோ உடுப்பு கிடக்கு. மக்களுடைய பழைய கால பயன்படுத்திய உடுப்புகள் இப்போவும் இருக்குது. இதை பார்த்தா உண்மையாகவே அவ்வளோ வேதனை. மக்கள் தங்களோட உடுப்புகளை விட்டு, உடைமைகளை விட்டு, சந்தோஷத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு இந்த இடங்கள்ல ஓடி போயிருக்கிறாங்க. பாருங்க, இந்த இடமும் பங்கர். இந்த இடம் இந்த தென்னையெல்லாம் அப்போ இருந்ததோ ஐயா? இந்த தினம்ல அப்போ இருந்தது. இதுக்குள்ள மக்கள் இருக்கைகளே அவர்களுக்கு மேலே தாக்குதல்கள் நடந்ததா? குண்டோல் போட்டு அப்படி சிதறி போய் கிடந்தேன். அப்படி ஒன்று அந்த இடத்துல தாட்டு போட்டு ஒளிஞ்சு போகிறாங்க. இந்த கிடங்களுக்கெல்லாம் பொடிகள் கிடக்கும். அவரை தாட்டு போட்டு போனாங்க. என்ன கொண்டு போகிறாங்க பாருங்க. இதெல்லாம் பார்க்க எப்படி என்ன அஞ்சு உங்கள் பாருங்க சில்வர்கள் அப்படி கிடக்கு. இது எத்தனை வரையும் சென்றாலும் அழியாது. இதுதான் பழைய நினைவுகள். என்ன மக்களுடைய இந்த நேரங்களில் இந்த இடத்துல சாப்பாடுகள்லாம் என்ன நெருப்பறிக்க இயலாது, வெளியில் சமைக்க இயலாது. என்ன காரணம்? அந்த நாங்கள் வெளியில் செஞ்சோம், மேலே இருந்து குண்டை போடுவான். அது வலிச்சிருக்கேன். வீட்டுக்குள்ள இருந்தாலும் பிரச்சனை. வீட்டுக்குள்ள இருந்தாலும் பிரச்சனை. பங்கர் தான் இல்லை முழுக்க பங்கர். இது முழுக்க பங்கர். என்ன முழுக்க இது இந்த இடம் அப்படியே தெரியுது. இப்போ உயர்ந்து இருக்கு. என்ன எல்லாம் மூடுபட்டு போச்சு காத்துகள் அதுகளுக்கு. இது முழுவதுமாக இந்த இடங்கள்ல நிறைய பங்கருக்குள்ள தான் மக்கள் வசித்து இருந்திருக்கணும். பாருங்க, அதோட மக்களுடைய பயன்படுத்திய ஆடைகள், துணிகள், பழைய பொருட்கள் இருந்துச்சு. எப்படி இருக்கு இதெல்லாம் பார்த்தாலே உண்மையாவே ஒரு எத்தனை வருஷம் 17 வருஷமா இது யுத்தம். இன்னும் இது மறையாது. இன்னொரு 30 வருஷம்ன்றாலும் இந்த அடையாளம் அப்படியே கிடாது. இதை மட்டும்தான் மக்கள் நாங்கள் நினைவூட்டலாம். எங்களோட இயல்பு வாழ்க்கைக்கு இன்னும் மக்கள் மாறல. என்ன எங்கே மாறுற இதுகளை பார்த்தாக்கா அவ்வளோதான். எத்தனை பிள்ளைகளை சாக கொண்டு போட்டு இருக்கிறாங்க. நாங்கள் வந்து தப்புனே நாங்கள் தப்புனே யாரும் தப்பு
அதுக்கான இந்த நீதி எப்போ கிடைக்க போகுது? இது எங்கனே கிடைக்க போகுது இப்படியாது குட்டியில கிடக்காம எனக்கு அவங்க புரண்டா போய் எடுத்துட்டு வாங்க அந்த ஃபுட்டில் அந்த இந்த ஃபுட்டிக்கு நீங்க கிடக்கு நியாயமா உடுப்புகள் எல்லாம் இப்படி இந்த கடற்கரை ஃபுல்லாக ஜனம் இதுக்கு டொய்லெட்டு கூட இடம் இல்லை. அப்போ என்ன செஞ்சீங்க அந்த டொய்லெட்டுக்கெல்லாம்? டொய்லெட்லாம் பெரும் கஷ்டம் தான். பொம்பளையில ஆம்பளையில எல்லாம் கிடக்குறேன். எங்கே கிடக்கு டொய்லெட்டு? அது இப்போ என்றாலும் வீட்டுக்கு வீடு ஒரு டொய்லெட்டு கிடையாது. அந்த தண்ணிக்கு போட்டச்சா நாங்கள் தண்ணி இல்லாமல் சரி கொஞ்சம் இதாக கிடக்கு. அப்படியாக நாங்கள் இந்த இடங்கள் அம்பலவான் பொக்கன பகுதி, அதாவது இந்த கடல் பிரதேச பகுதியை தான் உங்களுக்கு அப்படியே சுற்றி காட்டி கொண்டு வார நிலைமையில் ஒரு ஐயாவுடைய கதைச்சு கொண்டு வரோம். இந்த இடங்கள் பார்க்கும்போது உண்மையாகவே எனக்கு பார்க்கும்போது அவ்வளவு கவலையாகவும் அவ்வளவு வேதனை வலிகளாகவும் இருக்குது. காரணம் என்னென்னா, குறிப்பிட்ட இடத்துல இருந்து நாங்கள் இங்கே இருந்து பாருங்கள், அங்கேருந்து அந்த வண்டிருக்கிற அந்த இடங்களில் இருந்து அப்படி ஐயாவோட கதைச்சு பயணித்து கொண்டு வரும்போது மக்கள் பாவித்த எங்களுடைய சகோதரங்கள், எங்களுடைய உறவினர்கள், எங்களோட அண்ணன் தம்பி அவர்கள் பாவித்த ஆடைகள், அவர்கள் பாவித்து இஞ்ச இருந்த அந்த பாவித்த கோப்பைகள், சில்வர்கள், இப்படி நிறைய விஷயங்களை பார்க்கும்போது எவ்வளவு வேதனையாக இருக்கும். அவர்கள் எப்படி வாழ்ந்தவர்கள் அந்த ஐயா சொல்கிற அந்த வார்த்தை இருக்குல்ல, அது அவ்வளவு மிகவும் வலிக்குது. என்னென்னா பாருங்க, ஸ்பூன், அதோட காட்டன் கோப்பை, மக்கள் பயத்தின சைக்கிள் டயர், தண்ணி குடித்த செம்பு, மக்களுடைய ஆடைகள், இப்படி இந்த இடங்கள் முழுவதும் மக்கள் குவிக்கப்பட்டு இதே இடத்துல தான் மலசலம் கழிக்கிறது, இதே இடம் தான் குளிக்கிறது, எல்லாருமே சாப்பாடு கூட வழி இல்லாமல் எல்லாரும் சிதைஞ்சு போய் இருந்த இடம் இந்த பொக்கன பகுதி, இந்த கடல் பிரதேச பகுதி. இந்த இடத்துல நின்று இப்படி பார்த்து இது ஒரு காணொலியாக பதிவு செய்ய உண்மையாக வலிக்குது. ஏன்டா நீங்கள் பாருங்க, அந்த இடத்துல காட்டணும் அவ்வளவு உடுப்பு மக்களுடைய விட்டுட்டு போய் எதை கொண்டு போகிறது, உயிரை காப்பாற்றுறதா, சகோதரத்தை காப்பாற்றுறதா, உறவினரை காப்பாற்றுறதா, எதுவுமே தெரியாமல் இந்த இடங்களில் விட்டுட்டு போன அந்த விடயங்களை பாருங்கள். ஒரு சிறு பிள்ளை இங்கே பாருங்கள், இந்த வாட்டா பாருங்கள், ஒரு சிறு பிள்ளையினுடைய வாட்டா, இப்படி எத்தனை பேருடைய வாட்டா இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு. இங்கே இதை பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும். இந்த இடங்களில் மக்கள் பயன்படுத்தின நிறைய பாட்டாக்கள் இது எல்லாமே இப்போ ஒரு சின்ன சின்ன பிள்ளைகள் பயன்படுத்தின பாட்டாக இருக்கும். அதை விட பாருங்க, முக்கியமான பகுதி ஒன்று, இதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் வேதனையாக இருக்கும். இது ஒரு சிறு பிள்ளை போட்டிருந்த பாட்டா. எனக்கு தெரிஞ்சளவு இது ஒரு 3 வயசு 3.5 வயசு 5 வயசுக்கு உட்பட்ட ஒரு பிள்ளை போட்டிருந்த பாட்டா. பாருங்க, இந்த இடங்கள்ல இருந்து உயிரை காப்பாற்றுறதுக்கு எத்தனை பேர் ஓடி இருப்பாங்க, எத்தனை பேர் இந்த இடத்துல உயிர் நீத்திருப்பாங்க, எத்தனை பேர் இந்த மண்ணுக்கு வித்தாகி இருப்பாங்க. அப்படி நடந்த ஒரு இடம் 17 வருஷத்துக்கு பிறகு பார்க்கும்போது அவ்வளோ வேதனையாக இருக்குது. ஏன்னா எங்களுடைய தமிழர் அழிக்கப்பட்ட காலம் இதே மாதம், இதே மாதங்கள், இதே திகதிகள். அப்படி இந்த இடங்களில் நடந்திருக்கு நிறைய விஷயங்கள். பாருங்கள், கேட்கும்போதே அவ்வளோ கவலையாக இருக்குது. என்னத்தை தொடர்ந்து பாருங்க, மக்களுடைய ஆடைகள் இதெல்லாம் விட்டுட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அந்த ஐயா சொல்லிக்க அவ்வளோ எனக்கு வேதனையாக இருந்தது. உண்மையாகவே இது தொடர்ந்தும் எங்களுடைய அடுத்தடுத்த தலைமுறைக்கு இந்த வரலாறுகளை கொண்டு போகணும். அதோட இந்த இடங்களில் பாருங்கள், மக்கள் அந்த காலங்களில் தங்குவதற்காக போடப்பட்டிருந்த அந்த கொட்டில் தகரங்கள், அப்படியான விடயங்களை இவங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி. அதோட அந்த காலத்தில் ஆக்கள் போடப்பட்ட அந்த இது தரப்பால் தான் நெஞ்சு அந்த காலத்தில் இருக்கிறதுக்கு போடப்பட்ட தரப்பாலை பாருங்கள். இந்த தரப்பாலுடைய ஒரு பகுதி கூட இப்போ இந்த இடத்துல இருக்குது. அதோட இந்த இடங்கள் ஒரு கழிப்பறை ஒன்று பாருங்கள், ஒரு தற்காலிகமாக ஒரு பிளாஸ்டிக்கில் போடப்பட்ட கழிப்பறையும் ஒன்று இருக்குது. சிலது அந்த யுத்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட கழிப்பறையாக கூட இருக்கலாம். கூடுதலாக மக்கள் வசித்த இடங்கள் இந்த இடங்கள் எல்லாமே பாருங்கள் எப்படி இருந்திருப்பாங்க. அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு மண் சட்டி, இதான் பழைய ஞாபகம். இதை மட்டும்தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட யுத்தத்தில் அடிபட்ட மக்கள் தண்ணி குடிக்கிற செம்புகளை பாருங்கள் எப்படி இருக்குன்னுச்சு, நெல்லிஞ்சு போய் எப்படி அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது. முழுவதுமாக மக்கள் பயன்படுத்திய உடைகள், அவர்கள் பயன்படுத்திய அந்த விடயங்களை தான் இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது.
இந்த இடத்துல பாருங்க ஒரு சின்ன பிள்ளையினுடைய பாடசாலை புத்தக பேக். இதை பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்க, ஒரு சிறு பிள்ளையினுடைய பாடசாலை புத்தக பேக். நல்லா இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது. அவ்வளோ வேதனையோட எல்லாத்தையுமே விட்டு இப்போ ஆறாறு உயிரோட இருக்கணும் இல்லைன்னு கூட தெரியாத ஒரு நிலைமை பார்த்தீங்களா. அப்படியாக இந்த இடங்களையும் மக்கள் பயன்படுத்தி அந்த கூரை ஷீட் அந்த இடத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. தொடர்ந்து நாங்கள் இந்த பொக்கனை பக்கத்தில் இருக்கிற மக்கள் பயன்படுத்திய ஆடைகள், அவர் பயன்படுத்திய இந்த கூரைக்கு பயன்படுத்திய ஷீட்டுகள், மக்கள் தண்ணி குடிக்க பயன்படுத்திய ஜொக்கு, சில்வர், சமைக்க பயன்படுத்திய பானைகள், இவ்வாறு நிறைய விடயங்களை பார்த்துறாங்க. ஒரு வேதனையான ஒரு விடயம். எப்போ இதுக்கு எல்லாமே நீதி கிடைக்குமென்று கேட்டால் யாரிடமும் பதில் இல்லை. வேறு என்னத்தை சொல்ல, தொடர்ந்து இந்த வேதனைகளையும் இப்படியான பழைய எங்களோட வழிகளையும் நினைவூட்டி அதற்கான ஒரு ஆறுதல்களை நாமே சொல்லி அதற்கான அவர்களுக்கான ஒரு நினைவேந்தலை செய்கிற மட்டும்தான் தமிழருக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. நீதி கிடைக்குமான்னு கேட்டால் அது என்னிடம் பதில் இல்லை. அங்கே இந்த பொக்கனை பிரதேசத்துல இப்போ சரியான மழை என்ன கொஞ்சம் இருக்குது. இதே நாட்களில் இந்த இறுதித்த நடந்த நேரங்கள்லேயும் மழை தானே? மழை தான், சரியான மழை. வர இல்லாது பங்கருக்குள்ள இருக்கலாம், அந்த தண்ணியெல்லாம் வந்தது, ஆறு நிரம்பி போச்சு, இங்கே கடல் அடிக்குது. இதால் போகிற ஒரு இடம் போயிடாது. நேரம் அந்த நாஞ்சு பிள்ளைகளை வச்சு வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் அந்த நேரம் ஒரு சிறப்பாடலாம். தரப்பாடலாம், முழு பேருக்கும் தரப்பாடலாம். அந்த ஒரு சிறப்பாளக்குள்ள மழைக்குள்ளேயும் அதுக்குள்ள சமையலுக்கு மேலே எல்லாம் அதுக்குள்ள ஒரு பக்கம் மழைக்கு நினைஞ்சான பரவாயில்லன்னு இருந்தது. அந்த நேரத்தில் இப்போ இந்த இடங்கள்ல ஆக்கள் ஒன்று கூடி இருக்கைகளில் செல்லுகள் வந்து விழுந்து ஆக்கள் இறந்துருக்கு. இந்த கோயில் எல்லாம் மீனுக்கு வந்துடுது, அந்த பால் மாவுக்குன்னு கேட்கலாம் அடிச்சு செல் வந்து விழுந்து ஆஞ்சனம். அந்த அதில் இருக்கிற கோயிலுக்கு நேராக கொஞ்சம் அங்கே உள்ள போகணும் ரோடு. அதே குடிக்கலாம் பால் மாவு கொடுத்து அதுக்கெல்லாம் செல் அடித்து நியாயமான பேர் வேலை செத்தது. விடியப்புறம் நின்றதுகள் வந்த போலிங்க நியாயமாக ஒரு 15-20 பேர் அதில் உடனே முடிஞ்சு. இப்போ காயப்பட்டிருக்கல இங்கே இருந்து இப்போ வைத்திய வசதிகள்லாம் எப்படி இருந்தது? அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்க பள்ளிக்கூடத்து அடிக்கு தான் கொண்டு போவோம். யார் கொண்டு போனது? ஆக்கள் எங்களுடைய ஆக்கள் தான் கொண்டு போனோம். அங்கே டாக்டர் வர்றாங்க, அதை கப்பலில் ஏற்றி கொண்டு போவாங்க. நாங்கள் புல்மட்டையை கொண்டு போய் புல்மட்டையிலேருந்து அங்கங்கே ஆஸ்பத்திரி கொண்டு போகிறோம். கப்பல் ரோடு தானே, அதுதான் கப்பல் ரோடு உண்டு. அதில் வச்சு கப்பல் ரோடு அந்த காலத்தில் கப்பல் ஆக்களே வைத்திய சேவைக்காக ஏற்றிக்கிட்டு போயிருக்கேன். இது செஞ்சில காரட்ட கப்பல் வந்தது தானே. உங்களோட இருப்பிடம் இந்த இதில் இதில் முன்னு காளி கோயில். அந்த நேரம் நீங்களும் இங்கே இருந்த நீங்கள் அங்கே ஊருக்கு பலவுக்கா தான் 3-4 பங்கர் கட்டி கொண்டு இருந்தாங்க. சனமெல்லாம் இந்த பகுதிகளில் இருக்கீங்களா? நீங்கள் வீட்டு தான் கடற்கரைகளுக்கு வரையில? இல்லை கடற்கரைக்கு வரையில தெரியல. பங்கரெல்லாம் அடிச்சு பங்கர்லாம் அடிச்சு வெளியில் வலிக்கிடையில அது வந்து நின்று வார பங்கரை விட்டு வலிக்கிடையில அது பங்கருக்குள்ளேயே தான் சமையலும் தண்ணி கிண்ணி எல்லாம் அள்ளி கொண்டு நேரத்துக்கு கொண்டு போய் வச்சிருவணும். இல்லையாண்டா சரி வலிக்கிட்டா அவ்வளோதான். அப்படி இந்த டைம்ண்டா அப்படி தாங்க. அப்படியாக இப்போ நாங்கள் அந்த பொக்கனை பக்கத்தில் இருக்கிற இடங்கள் மக்கள் என்ன மாதிரியெல்லாம் அந்த இடத்துல இருந்தவங்க அந்த கடற்கரை ஓரத்தில் இருந்தவங்க அப்படியத்தை பார்த்துருப்போம். இப்போ நாங்கள் இதில் ஒரு தேவாலயம் ஒன்று இருக்குது. அந்த தேவாலயம் அந்த யுத்த காலத்தில் இருந்ததான், அதே மாதிரி பார்ப்போம். இதில் இருக்கிற இந்த தேவாலயம் கூட அந்த யுத்த காலத்தில் இருந்த ஒரு தேவாலயம் தான். அந்த யுத்த காலத்தில் மக்கள் அனைவரும் கூடுதலாக அதிகமான இடங்கள் பாதுகாப்புக்காக தேடி போன இடங்கள் பாடசாலைகள், தேவாலயங்கள், கோயில்கள் அப்படியான இடத்துல வசித்ததோடு இந்த நான் சொன்ன மாதிரி இந்த பொக்கனை பகுதி இந்த கடற்கரையில் கூட இருந்து வசித்திருந்தவர்கள். அந்த வகையில் இந்த தேவாலயம் கூட பாருங்கள் ஒரு பழைய கட்டிடம், ஆனால் புதுப்பிக்கப்பட்டிருக்கிற விடயத்தை உங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த ஐயாவோட கதைச்ச மாதிரி தான் பழைய நினைவுகள் இதை மீட்டெடுப்பது மட்டுமல்லாது பழைய வழிகளை மீட்டெடுக்கிற ஒரு நேரம். அந்த வகையில் இந்த இடங்கள் முழுவதுமாக மக்களுடைய எச்சங்கள், அதாவது வாழ்ந்த ஆடைகள், அவர்களுடைய செருப்புகள், அவர்கள் பாவித்த எல்லாம், அதாவது பானைகள் இருந்து எல்லாமே காணப்படுவது அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த வகையில் இதில் பாருங்கள் ஒரு சுருவம் ஒன்று இருக்குது. அந்த சுருவத்தையும் பார்ப்போம்.
நாங்கள் அந்த பகுதி அங்கால இருக்கிற அந்த பொக்கன பகுதி இடத்தை நாங்கள் இப்போ முதலே காட்டியிருப்போம். இதுவும் நான் நினைக்கிறேன் பழைய கட்டிடம் என்று தான் நினைக்கிறேன். இந்த இடங்களில் நேரில் நிற்கும் போது தான் தெரியும் அந்த இறுதி யுத்த காலகட்டத்தில் மக்கள் அனுபவித்திருக்கும் அந்த வலிகள், இன்னல்கள், துன்பங்கள் எல்லாம் எவ்வளவு ஒரு கொடூரமாக இருந்திருக்குமெண்டு. அந்த வகையில் இந்த இடங்களில் புது மாத்தளம் பகுதிகளில் இருந்து, புது மாத்தளம் சந்தியில் இருந்து பொக்கன வரையிலான இந்த கடற்கரை அண்டிய பிரதேசத்தில் தான் அதிகளவான மக்கள் இந்த கொட்டடைகள் போட்டு எல்லாம் இருந்திருக்கிறார்கள். இந்த தேவாலயத்தில் வந்து இருந்திருக்கிறார்கள். அங்கே இருக்கிற சின்ன சின்ன கோயில்கள், இப்படியான கடற்கரை ஓரங்களில் தான் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் குவிந்து இருந்திருக்கிறார்கள். அப்படியாக இந்த இடங்களில் நிறைய மக்களோடு அது சம்பந்தமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு அவர்களோட இருந்த என்ன நடந்த விடயங்களை தெரிந்து கொண்டு நாங்கள் இந்த காணொலிகளில் ஏதாவது பிழைகள், வரலாறுகள் சம்பந்தமாக, இடங்கள் சம்பந்தமாக பிழைகள் விட்டிருப்பின் மன்னித்துக் கொள்வோம். இனி வரும் காணொலிகளில் நாங்கள் திருத்திக் கொள்கிறோம். அத்தோடு இந்த 17 வருடங்களுக்கு முதல் யுத்தம் நடந்த இடம் தற்பொழுது என்ன மாதிரி இருக்குது, என்ன மாதிரி முன்னேற்றங்கள் அடைந்திருக்கு, மக்களுடைய வலி வேதனைகள் இப்போவும் எப்படி எல்லாமே இருக்குது, அதையும் பார்க்கும்போது மனிதர்கள் அந்த சமயங்களில் பாவித்த பொருட்களை எல்லாம் பார்க்கும்போது மிக கவலையாக இருந்தது. இந்த காணொலி சம்பந்தமான கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவித்துக் கொள்ளுங்கள்.